தென்னிந்திய பட தொகுப்பாளர்கள் புதிய 2026-29 ஆண்டிற்கான நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் பெப்சியோட சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதுபோல் தமிழ்நாடு மாநில விருது பெற்ற 2016 ஆண்டுக்கான விருது பெற்ற காசி விஸ்வநாதன் மாவீரன் கீர்த்தி என்ற படத்திற்கான விருது பெற்ற காசி விஸ்வநாதனுக்கும் 2017 ஆண்டுக்கான திருட்டு பயில படத்தை தொகுத்த திரு ராஜா முகமது அவர்களுக்கும் 2018 ராட்சசன் திரைப்படத்தை படத்தொகுப்பாளர் சான் லோகேஷ் அவர்களுக்கும் 21 ஆண்டிற்கான விருது பெற்ற பிரவீன் இவர்களுக்கும், அதாவது மாநாடு சொன்னாங்க, மாநாடு திரைப்படம் தான் முதல்ல அந்த டைமை டைம் லைனில் எப்படி ஒரு மேஜிக் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்படத்தில் மாநாடு திரைப்படம் தான் முறையாக தமிழ் திரைப்படத்தை அறிமுகப்படுத்தி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் டு பிரவீன். அது மாதிரி 2022 ஆண்டுக்கான உலகமை திரைப்படத்தின் படத்தொகுப்பாளர் திரு சுரேஷ் அரசு அவர்களுக்கும் நம்முடைய பெப்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல 50 ஆண்டுக்கு மேலாக படத்தொகுப்பாளர் சங்கத்திற்கும் சம்மேளனத்துக்கும் இடையராது பணி செய்து வருகின்ற உமாசங்கர் பாபு அவர்களுக்கும் பெப்சி சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உண்மையில பெப்சிக்கு படத்தொகுப்பாளர் சங்கம் ஒரு முக்கியமான அங்கமாக அதனுடைய தகுதிக்கு விட அதிகமாக பங்களிச்சு, அவங்களுடைய சக்திக்கு அதிகமாக பங்களிச்சு இன்னைக்கு பெப்சியில் நிறைய ஒர்க்கு மாநில அளவுன்னா அசோக் மேத்தாவும் பாபு நம்ம கோபியும் முன்னாடியே இருந்த நம்ம பழனியும், அது நேஷனல் லெவல்லன்னா சாமிநாத் சார் சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் அவங்க திரு உமாசங்கர் பாபு பேர் சொல்லி அதை செட் பண்ணி, ஏன்னா 50 வருஷமாக இருக்கிறதால அந்த லிங்க் கிடைக்கும். லாஸ்ட் இயர் நம்ம மாநாடு மேதின மாநாடு நடத்தும் போது கூட எல்லாரையும் ஒருங்கிணைச்சதில் உமாசங்கர் பாபுவோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அதனால் இப்போ நீங்கள் புதுசாக நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2026-29 மிக சிறப்பாக பண்ணணும். நீங்கள் அசோக் மேத்தா சொன்னார் பேசும்போது 2 விஷயம். உண்மையிலே இப்போ டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கேமரா நான் எங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ரோல் எவ்வளோ ரோலு நாங்கள் நான் 90 ரோல் சொன்னேன், அப்புறம் 75 ரோல். அப்போ ஃபஸ்ட்டு தெரியாது இல்லையா, ஷார்ட் கேமரா சொன்னால் ஜாலியாக ஷார்ட் கேமரா கிளாப்பின் அப்படி யோசிச்சு கிளாப் ஸ்டார்ட் ஆக்ஷன் சொல்லுவோம். அப்புறம் போக போக சார் 50 ரோல் ஆயிடுச்சு 60 ரோல் ஆயிடுச்சு சொல்லும்போது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு வந்துடுவோம். ஏன்னா அந்த உதவி நமக்கு அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். அப்புறம் அந்த 70-71 வரும்போது கேமரா சொல்லி அந்த ஃப்ரீஸ் மட்டும் பண்ணி ஒரு ஃப்ரேமில் மட்டும் எடுப்போம். ஏன்னா அது ஒரு ஃப்ரேம் மேலே போச்சுன்னா கூட நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த ஃப்ரேம் ஓடும்போது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் ஆகிற மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போ டைரக்டர்ஸ்லாம் ஸ்டார்ட் கேமரா சொன்னதோட சரி, கட்டு யாரும் சொல்றதே இல்லை. அது பாட்டு ஓடிட்டு வந்தா இவன் போயிட்டே இருக்கான். கேமராமேன் அப்படியே கட்ஸ் எல்லாமே எடுத்து வர்றான், கட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு அடுத்த ஷாட் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அது வர்றது கூட ஏதாவது யூஸ் பண்ணிக்கலான்னு. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அசோக் சொன்ன மாதிரி ஃபுட்டேஜ் அதுவும் 60 மணி நேரம் இருக்கு, இதுவும் 60 மணி நேரம் இருக்கு. இப்போ யாரும் அந்த படத்தை பார்க்கறதும் இல்லை. உண்மையாவே எந்த டைரக்டராவது தாங்கள் எடுத்த அனைத்து ரஷ்யம் பார்க்குறாங்க இப்போ அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக அது ஒரு பொய்யாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நாங்கள் படம் பண்ணும்போது, நான் படம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ரஷ்ஷாவே 4 தடவை பார்ப்போம். முதல்ல அது ஒரு சந்தோஷம். ஏன்னா இங்கே உடனே சுட சுட வந்துடுறதை விட அது நெகட்டிவ் அதை பிரிண்ட் போட்டு ரஷ் வந்துடுச்சான்னு கேட்டு ரஷ் அனுப்பிச்சிட்டிங்களா, ஓகே டே காமிச்சிங்களா, எடுத்து அதை ரஷ்ஷை பார்க்கும்போது வர ஆனந்தம் இருக்கு இல்லையா, அது பிறந்த குழந்தைய அது கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபீலு. அதுக்கப்புறமா அதை ஒரு ரஃப் கட் பண்ணி அதை ஒரு தடவை பார்ப்போம். அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணி டப் பண்ணி, அதுபோல் அதுக்கும் நமக்கும் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு தொடர்பு இருக்கும். ஏன்னா நான் முதல்ல எடிட்டிங் அசிஸ்டண்டாக தான் நான் திரைப்படத்துறையில் ஜாயின் பண்ணேன். எடிட்டர் பி கந்தசாமி சார் அவர்கிட்ட தான் நான் எடிட்டிங் அசிஸ்டண்டாக இருந்தேன். அதனால் அண்ணன் ஆர் விஜயகுமார் சொன்ன மாதிரி நான் எனக்கு ஃபிலிம் சிமெண்ட்டும் தெரியும், நெகட்டிவ் ஆர்டராக பேரல் பண்ணி அதை கட் பண்ண தெரியும்,
அது வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒர்க் பண்ணி அப்புறமா தான் மணிவண்ணன் சார்ட்டு தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் போனேன். அப்போது படத்தொகுப்பாளர் பணி எவ்வளோ இன்றியமையாதது, முன்னாடி எவ்வளோ வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அதிகம், மென்டல் ஒர்க்கு கம்மி. ஏன்னா வந்து ஃபுட்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கு கம்மி, ஆனால் மென்டல் ஒர்க் அதிகம். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஏன்னா 24 மணி நேரம் பார்த்துனே இருக்காங்க. பார்த்து என்ன இது என்ன எனக்கு டைரக்டர் கூட வந்து எதை சூஸ் பண்ணுறதுங்கிற வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. முன்னாடி நான் கூட வந்து 5 கேமரா வச்சு ஷூட் பண்ணோம். ஆனால் கேமரா பிளேஸ் பண்ணும்போதே எந்த ஆக்ஷனை வந்து எந்த கேமரா வந்து கேஷ் பண்ணணுங்கிறது நாங்கள் வந்து முடிவு பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த கேமரா அது லாங் ஷாட்டு. ஏன்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியாது, அந்த ஆக்ஷனை ரிப்பீட் பண்ண முடியாது. பெரும்பாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸில் தான் வந்து இந்த டபுள் கேமரா ட்ரிபிள் கேமரா இருக்குமே தவிர, நார்மல் இதில் வந்து எந்த போர்ஷனை எந்த கேமரா எந்த ஆங்கிள் ஷூட் பண்ணாங்க நாங்கள் டிசைட் பண்ணி தான் போவோம். அப்போ இது போல் சில நேரங்கள் ஆர்டிஸ்ட் தொந்தரவாக இருக்கும், அவங்களோட கால் ஷீட் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி இதை டபுள் கேமரா வச்சு அதை கரெக்டாக ஷூட் பண்ணிப்போம். அப்போ நாங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த போர்ஷன் வரைக்கும் லாங் ஷாட்டு, இந்த போர்ஷன் க்ளோஸ் அப், அப்போ அந்த க்ளோஸ் அப் அங்கே இருக்கும். அப்போ எடிட் பண்ணும்போது ஆர்டராக நாங்கள் எடிட் பண்ணிப்போம். ஆனால் இப்போ வந்து கேமரா பிளேஸ் பண்ணுறதே எங்கே கேமரா இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அதுவும் கோப்ரா வந்துட்டு அவன் பாக்கெட்டில் கூட ஒரு கேமரா இருக்குது, காரு கீழே கேமரா இருக்குது, மேலே கேமரா கீழே கேமரா இருக்குது. ஒரு ஷூட் போனால் அதில் வந்து 16 கேமரா இருக்குது. இந்த 16 கேமரா ஆங்கிளை பார்த்து எந்த ஆங்கிள் பெட்டராக இருக்குன்னு எல்லாமே வந்து 16 கேமராவிலையும் 15 கேமரா உள்ளே இருக்குது. இந்த கேமரா பிளாஸ் பண்ணுறதுல அந்த கேமரா உள்ளே இருக்குது. அது என்னன்னா அது சார் எரேஸ் பண்ணிக்கலாம் சார். அப்போது அதை கூட வந்து அப்போ அவ்வளோ ஈஸியாகிடுச்சா இல்லை அவ்வளோ அலட்சியமாயிடுச்சா அப்படிங்கிற இதுவெல்லாம் வந்து இப்போ டெக்னாலஜி வளரும்போது, இப்போ முன்னாடி கூட வந்து இப்போ நம்மளே கூட அப்படிதான் இருக்கும். முன்னாடி நான் வந்து கிளம்பும்போது ஒரு ஆஃபீஸ் கிளம்ப வச்சுங்க, ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படி கேட்டுட்டு அப்போ கிளம்பும்போது டீநகர் போகலாம், இல்லை வடபழனி போகலாம், இல்லை வந்து கோடம்பாக்கம், ஏதோ ஒன்று டிசைட் பண்ணிட்டு போவோம். ஆனால் இப்போ என்னன்னா முதல்ல கார் எடுங்கிறோம், கார் எடுத்த உடனே அப்புறம் டயல் பண்ணுறோம், அவர் இருக்காரா, சரி கட் பண்ணுப்பா, இப்படி வண்டி திருப்பு, அப்போ தான் டிசைட் பண்ணுறோம். அதுபோல் இங்கே கூட என்னன்னா கேமரா வச்ச பிறகு அதை வந்து எடிட் பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து அது உண்மையிலே அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் அதுக்கு தான் அந்த மறுசீரமைப்பு கொண்டு வந்திருக்கோம். இவ்வளோ தான். இப்போ வந்து அதில் உங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கிற கோபி வந்து தயாரிப்பாளர் இருந்தால் கூட ஒரு விஷயம் கேட்டே இருக்காரு, சார் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் சொல்லுங்கள், எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் சொல்லுங்கள். அவசரம் சின்ன படத்துக்கு அவர்ஸ் இல்லைன்னு அவங்க எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவன் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறான். இல்லை சார் ஒரு 300 மணி நேரம் வச்சுங்க, 300 மணி நேரம் வச்சுங்க, இல்லை 350 கூட வச்சுங்க, இல்லை 400 கூட வச்சுங்க, எங்களுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ அதுக்குள்ளே டைம் அவங்கள ஒர்க் பண்ண சொல்லலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ சம்பளம் பேசும்போது அசோக் மேத்தா கோரிக்கை படி சம்பளம் கேட்கும்போது நம்ம வந்து சார் 300 மணி நேரத்துக்கு இவ்வளோ நேரம், 400 மணி நேரம் இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக வந்து அந்த கோரிக்கையை நம்ம இருக்கணும். அப்புறம் இன்னொன்றுன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த நிர்வாகத்து மேலே வந்த அதிருப்திக்கு 50 கூட ஒரு காரணம். இப்போ என்னென்னா நாங்கள் ஒன்லி மெம்பர் டு மெம்பர் ஒர்க் பண்ணணுங்கிற சிஸ்டம் கொண்டு வரும்போது அதில் தயாரிப்பாளரும் கொஞ்சம் எதிரியானாங்க, நம்ம சீனியர் மெம்பர்ஸும் கொஞ்சம் பேர் எதிரி ஆகிட்டாங்க. இன்க்ளூடிங் டைரக்டரோ கேமராமேனோ இல்லை எடிட்டரோ அவங்களோட அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் வந்து மெம்பர் இல்லை. அப்போ அவங்களுக்கு மெம்பர் இல்லைன்னு நம்ம டைப் பண்ணும்போது இப்போ டைரக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல முடியும், நீ வந்து அதே வேலையை 50 வேலையை பண்ணுற அப்படின்னு. என்ன அவர் பண்ணது என்ன, நான் பண்ணது என்ன, இல்லை மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நான் கார்டு எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் அதுக்கு தானேப்பா யூனியன் இருக்கு, நீ இருக்கிற நான் வந்து இந்த மெம்பர் வச்சு தான் பண்ணணும்னு சொல்லல, ஒன்று மெம்பர் வச்சு பண்ணு, இல்லை பண்ணுறவன மெம்பர் ஆக்கு, அப்போ தான் ஒரு கட்டமைப்புக்குள்ளே வர முடியும். இது இல்லைன்னா யார் வேணாலும் பண்ணலாங்கிற இது வந்துட்டு நல்லா இருக்காது. அப்போ சில சீனியர் டெக்னீஷியன்ஸுக்கு, அது டைரக்டராக இருந்தாலும் கேமராமேனாக இருந்தாலும் எடிட்டராக இருந்தாலும் கொஞ்சம் சின்ன நிர்வாகத்து மேலே சின்ன சின்ன வருத்தங்கள் வர வாய்ப்பு இருந்தது. அது இப்போ சரி பண்ணிவிடுவோம். இப்போ நீங்களும் தயவுசெய்து மெம்பர் சீனியர்ஸாக இருக்கிறவங்க அது அக்ரிமெண்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். நாங்களும் சொல்லிகிட்டே இருக்கோம், நீங்கள் அக்ரிமெண்ட் வரலன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் சொன்னால் தானே நாங்கள் கேட்க முடியும். சார் எனக்கு அக்ரிமெண்ட் வரல, அதை வாங்கி தர வேண்டிய வேலை நீங்கள் வாங்கவே வேண்டாம், சங்கம் வாங்கவே வேண்டாம், சமையலும் நாங்கள் வாங்கி தரோம்னு சொல்லி 5 வருஷம் ஆயிடுச்சு. யாரும் வந்து கடைசி நேரத்தில் கம்ப்ளைண்ட் வர்ற வரைக்கும் எங்களுக்கு வந்து இல்லை சார் நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன் சார் இன்னும் அவங்க வரல. தயாரிப்பாளருக்கும் தெரியறதில்லை, அக்ரிமெண்ட் போட்டால் நல்லதுங்கிறது அவங்களுக்கும் தெரியறதில்லை. அதனால் நிச்சயமாக இந்த முறை நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம மறுசீரமைப்பில் கையெழுத்து போட்டிருக்கோம். அக்ரிமெண்ட் இல்லாமல் ஒர்க் பண்ண மாட்டோம், அக்ரிமெண்ட் இருந்தால் தான் எல்லா அக்ரிமெண்ட்டும் 50க்கு வந்தால் தான் நாங்கள் ஷூட்டிங் போவோங்கிற கண்டிஷனோடு நம்ம வந்து இந்த வாட்டி கையெழுத்து போட போகிறோம். அதனால் நிச்சயமாக உங்களுடைய
கோரிக்கை வந்து ஏற்கப்படும். மற்றபடி உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுதோ, இப்போ இங்கே என்னன்னா அண்ணன் லேகத்தை ஆரம்பிச்சு வச்சார். அந்த மற்றவங்களை இங்க வந்தவங்களை பாராட்டுங்கன்னா என்ன பாராட்டும் போது உண்மையா எனக்கே கூச்சமா இருக்கு. அது சில நேரங்களில் உண்மையா இருக்கலாம், ஆனா மேடையில் வச்சுக்கிட்டு அவ்வளோ நானே கூச்சப்படுற அளவுக்கு. அதுல அண்ணன் தீனா ஒரு படி மேல போய் அது என்னன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கம் தான் எங்களுக்கு முதலாளி. அவங்க சொல்றதை நாங்கள் செய்யணுங்கிற மனநிலையை நான் பெப்சி கொண்டு வந்து விசேஷித்தேன். முன்னாடி அவங்க சொன்னாங்க இல்லையா, முன்னாடி பெப்சியை பார்த்து பயம் இருந்தது, இப்போ பெப்சியை பார்த்து ஒரு மரியாதை இருக்கு. அவ்வளவுதான். நான் வந்து ஒரு பெருசா வந்து ஒன்றும் பண்றதில்லை. எல்லாரும் ஏன்னா எல்லாரும் சொல்றதுலேயும் ஒரு நியாயம் இருக்கும். என்னோட இது என்னன்னா, எல்லாரும் சொல்றதையும் கேட்கணும். முதல்ல அவங்க பேசினாவே, அவங்க பேசுறத நம்ம கேட்டாவே அவங்க பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதனால அவங்க பிரச்சனை கேட்போம். அப்புறம் அவங்க எல்லாருமே உள்ள வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம பெப்சியில் வந்து இவர் சொன்னார்ல, செந்தில் சொன்னார் இல்லையா, 14 பேர் தான் நிர்வாகிகள். ஆனால் நான் என்னன்னா 23 எல்லாரும் வர சொல்லு, எல்லாரும் உட்காருவோம், எல்லாரும் பேசுவோம். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம இருந்து அந்த ஒரு முடிவு எடுத்தா அது சரி. நம்ம இல்லாத முடிவை சரியாதான் எடுத்திருந்தா கூட அதில் ஒரு குறை கண்டுபிடிப்போம். அதனால என்னோட இது என்னன்னா, எல்லாரும் கூப்பிடுப்பா சார், அவங்களாம் வந்து ஒன்று கேட்டுப்போம், பரவாயில்ல கேட்கணும். அதுல ஒரு 1/2 hour 1 hour லேட்டானா பரவாயில்ல, முடிவு எடுத்தப்படி அவங்க குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நிறைவு பண்றதுக்கு 2 வாரம் 3 வாரம் ஆயிடும். அதோட ஒரு 1 hour 1/2 hour போனா பரவாயில்ல, சாமி சலிச்சுப்பாரு, என்ன சார் எல்லாரையும் கூப்பிடுங்கிறீங்களே, பரவாயில்லப்பா, வேணுமோ வேணாமோ எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்க, நம்ம திட்டத்தை முதல்ல சொல்லுவோம். முதல்ல இவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டோமா, இவங்க முதல்ல தெளிவாயிட்டாங்கன்னா அவங்க சங்கத்தை சரி பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருந்தாங்கன்னா சங்கத்தில் ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு தெரியாது. அப்போ பெப்சிக்கு அவங்களுக்கு ஒரு முரண்பாடு வரும். இப்போ வந்து சில பேர் சொன்ன மாதிரி நிச்சயமா தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நம்ம வந்து அது சரி கூட இருந்து சரி பண்ணி தரக்கூடிய ஒரு நிலைமையில, அவங்க நம்புற நிலைமையில, அவங்க நம்புற நிலைமையில இப்போ வந்து ஒரு விரிசல் வந்தது. அது சண்டை போடலாம், சண்டை போட்டு நீயா நானும் காமிக்கலாம். ஆனா அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நட்பு அடிப்படையில் இப்போ நம்ம இல்லாம அவங்க செயல்பட மாட்டாங்க, அவங்க இல்லாம நம்ம செயல்பட மாட்டோம். அப்போ நட்பு தான் இங்க பெருசு. நட்போடு இருக்கிற வரைக்கும் சின்ன சின்ன தப்புகள் இருந்தாலும் மன்னிக்கப்படும், பரவாயில்ல, வாய் வார்த்தைகளை பேசிக்கலாம். அப்படி இல்லாம இருந்தா நீயா நானான்னு பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், இது வந்து விரிசல் வந்துட்டே இருக்கும். அதனால ஒவ்வொரு தடவை மீட்டிங் நாங்கள் பெப்சியில் மீட்டிங் போடும்போது தயாரிப்பாளர் தான் நம்மளுடைய முதலாளிங்க. அந்த முதலாளிங்க நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத பேசிட்டு தான் நான் வந்து பேச ஆரம்பித்தேன். ஏன்னா என்ன இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது மிக மிக சிரமமான விஷயம். இப்போ நாகராஜா இருக்காரு, அவர் படம் எடுத்திருக்காரு, அவர் தெரிஞ்சிருக்கும். நேஷனல் பார்ட்டியான பாஜகவை வந்து மேய்க்கிறது பெரிய விஷயம் இல்லை, எங்களை மேய்க்கிறது பெரிய விஷயம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு தயாரிப்பாளர் வந்து இப்ப சிரமமான நேரத்தில், இப்போ கதிரேசன் பேசும் சொன்னாரு 70% இல்லை 90% படங்கள் வந்து லாஸ்ட்ல தான் இருக்கு. அப்ப முன்னாடி வந்து என்னன்னா, நானே ஒரு 11 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். என் படத்துல சம்பளம் வந்து 3 படத்துக்கு 4 படத்துக்கு வாங்கிட்டு போகலாம் இருக்காங்க. நாங்க அவுட்டோர் போகும்போது லைட் மேனோ டெக்னீஷியனோ பேட்டா கொடுத்தா வாங்க மாட்டாங்க. சார் மெட்ராஸ் வந்து வாங்கிக்கணும் சார், நீங்க கொடுத்தா செலவாயிடும் சார்னு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு ஈவினிங்கே கொடுத்துருவோம், நாளைக்கு சொல்லாம போயிட்டான்னா இந்த பேட்டா வராமல் போயிடுங்கிற பயம் இன்னைக்கு வந்துருச்சு. அப்போ ப்ரொடியூசரோட நிலைமை வந்து நித்திய பூரண ஆயுசு நித்தியம் கண்ட மாதிரி. எல்லாரும் சார் சொன்னார் இல்லையா நாகராஜ் சார், இது வந்து ஒரு தேன்கூடு மாதிரி, புது புது தேனீக்கள் வந்துட்டே இருக்கு. அந்த பழைய தேனி இருக்கிறதே இல்லை. நான் ஒரு 11 படம் எடுத்தேன், இப்ப இருக்கிற ப்ரொடியூசர் 11 படம் எடுத்தாருன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இருக்கிற ப்ரொடியூசர் ஒரு படம் எடுக்கிறாரு, அத்தோட போயிடுறாரு, அடுத்த படம் அவர் எடுக்கிறது இல்லை, அவர் செத்து போயிடுறாரு, அடுத்த வரான், அவன் செத்து போயிடுறான். அப்போ புது புது ஆளு வந்துட்டு இருந்தா அப்ப 4 ஆள் இல்லைன்னா நம்ம என்ன பண்றது? அப்போ இந்த இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கிறது, நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், இந்த இண்டஸ்ட்ரி நான் வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு, இங்க இருக்கிறவங்க பெரும்பாலோர் வந்து 30-40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா தயாரிப்பாளர் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறோம்னா கிடையவே கிடையாது, யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ இந்த இண்டஸ்ட்ரி யாரோடது? நம்மளோடது. இந்த இண்டஸ்ட்ரி நம்மளோடது. இதை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளுக்காக இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்ம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அவங்க வாழ்றதை விட நம்ம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இதை பாதுகாக்கணுங்கிற அந்த எண்ணத்தை நான் வந்து பெப்சி கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையும் அரவணைச்சு அவங்களுக்கு விளக்கி சொல்லி, நம்ம வந்து சண்டை போட வேண்டாம், சமாதானமாக போகலாம், தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து பேசிக்கணும். வந்து இன்னைக்கு வந்து பெப்சிக்கு வந்து ஒரு நல்ல பேரோட இருக்கு. அதுபோல் வந்து இன்னைக்கு வேற யாரோ சொன்னாங்க, அசோக் மேத்தா வந்து சிவா சார். உண்மையாக வந்து இப்போ அசோக் மேத்தா வந்து வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா என்னோட இப்போ நம்ம இது இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில்
ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மாதிரி இந்த நம்ம இப்போ சினிமாவை மாற்றுறதுக்கு உண்டான முயற்சியை நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு கொஞ்சமே டெக்னீஷியன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சில பேர் புரியாது, அப்போ இது செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். அதில் அசோக் மேத்தாவோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அதனால் அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். அப்போது கோபி கூப்பிட்டு சொன்ன கோபி ஒரு ஃபார்ம் பண்ணி, பழனி கூட முன்னாடி இருந்தால் அவன் நல்லவன் தான். ஆனால் சில நேரங்களில் பேசிட்டே இருப்பான், முட்டாளமாக பேசிகிட்டே இருப்பான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தான், நட்போட தான் இருந்தான். அது ஒரு சகோதரன் மாதிரி தான். ஆனால் இது என்னென்னா ஒரு டெக்னிக்கலாக இன்னைக்கு சினிமா மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ டெக்னாலஜி தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருந்து அதை செட் பண்ணால் அந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அந்த வகையில் இந்த வந்திருக்கிற யூனிட் இப்பெல்லாம் பார்த்தா ஒரு 2-3 லேடிஸ் வேறு வந்திருக்காங்க. படத்தொகுப்பாளர்களை பெண்கள் பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருந்து, அந்த நிர்வாகத்தில் பெண்கள் வந்திருக்கிறது மிக சந்தோஷமான விஷயம், நல்ல ஆரோக்கியமான விஷயம். அவங்க முன்னாடி மேடையில் கூட பார்த்தவங்க, நிர்வாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க முதல் நாள் நிகழ்ச்சியோட அவங்க பார்த்தேன். உங்கள் சிறப்பான இதுக்காக பண்ணியிருந்தாங்க, அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேற எதுவும் என்ன மாதிரி இப்போ நீங்கள் 2 கோரிக்கை சொன்னீங்க, நிச்சயமாக உங்கள் சம்பளம் பேசும்போது அந்த 2 கோரிக்கை, ஒன்று அக்ரிமெண்ட் இல்லாமல் இனிமேல் யாரும் வேலை செய்ய முடியாது, அந்த கோரிக்கை 100% நிறைவேற்றுவோம். சம்பள பிரச்சனை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பேசி அதுக்கு உண்டானது சொன்னோம். அப்புறமா இன்னொரு சொன்னாங்க, இப்போ ஸ்பாட் எடிட் பண்ணாங்க சார், ஸ்பாட் எடிட் பண்ணால் அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல சார் அப்படின்னு கோபி என்கிட்ட சொன்னார் பேசும்போது. அதை மாற்றணும் நம்ம. ஏன்னா ஸ்பாட் எடிட் பண்ணாவே அது ஒரு 50% ஒர்க் முடிஞ்ச மாதிரிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்துட்டா நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் யாரோ ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்பாட் எடிட் பண்ணுறத கொஞ்சம் நம்ம தரக்குறைவாவோ இல்லை கேவலமோ முன்னாடி கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அது அப்படி கிடையாது. ஸ்பாட் எடிட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுற மாதிரி, அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இதில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுடைய 50% ஆஃப் ஒர்க் குறையும். அப்போ ஸ்பாட்லேயே டைரக்டரோ இல்லை கேமராமேனோ இல்லை ஸ்டன் மாஸ்டரோ இல்லை டான்ஸ் மாஸ்டரோ இருந்து அதை ஒரு 90% இல்லை 80% பக்கா பண்ணுற மாதிரியான ஒரு இது பண்ணிட்டோமா இந்த ஒர்க்கெல்லாம் குறைஞ்சி போயிடும். அப்போ ஒரு நாள் ரஷ்ஷை டைரக்டரோ கேமராமேனோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 30-40 நாள் ரஷ்ஷை பார்க்கறதுங்கும் போது அவங்க நிச்சயமாக பார்க்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. அப்பயே பார்த்து எடிட் பண்ணி அதை பர்ஃபெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஆஃப்லைனில் பண்ணுறோம் சார், இது ஆன்லைன் பண்ணும்போது மேட்ச் ஆகாது, புதுசாக மறுபடியும் நாங்கள் பண்ணுறோம். அந்த டபுள் வேலையை பண்ணாமல் அது ஒரே வேலையை பண்ணுறதுக்கு அது டெக்னிக்கலாக என்ன பண்ண முடியுமோ அதை புதுசாக நிர்வாகி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட வேலை ஒரு 50% குறையும். மற்றபடி ஃபெஃப்சியிலேருந்து உங்களுக்கு உண்டான அனைத்து உதவிகளையும், இல்லை உதவின்னு சொல்ல முடியாது, உரிமைகளையும் நாங்கள் பெற்றுத்தருவதில் எந்த விதமான தயக்கம் எங்களுக்கு இல்லை. எப்படி நீங்கள் ஃபெஃப்சிக்கு ஒரு வலதுகரமாக இருக்கீங்களோ அதுபோல் ஃபெஃப்சியும் படத்தொகுப்பாளர் சங்கத்துக்கு ஒரு நல்ல நண்பனாக, உற்ற தோழனாக உரிமைகளை பெற்றுத்தருவதில் ஒரு சிறந்த நிர்வாகமாக இருந்து பெற்றுத்தருவோம் என்று கூறி, இதில் சின்னதாக யாராவது ஏதாவது வந்திருக்கவங்க ஏதாவது கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு கொஞ்சம் ஏதாவது பேசியிருந்தால், அதில் ஏதாவது தவறான வார்த்தை இருந்தால் அதை பெருசு பண்ணாதீங்க. இது ஒரு நல்ல விழா. அதில் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு, எப்படி எடிட்டிங்கில் நம்ம என்ஜியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே ஷார்ட்டை மட்டும் வச்சுக்கிறோமோ அதில் இதில் ஏதாவது என்ஜி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்ல விஷயத்தை நல்ல படமாக கொண்டு போகிறதுல வந்திருக்க பத்திரிகையாளர்களோ இல்லை நண்பர்களோ நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு கேட்டு, இந்த விழா மிக சிறப்பாக நடந்திருக்கு. இது வரைக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் ஆட்கள் உட்காந்துருக்காங்க. 23 சங்கமாக வந்தோடனே அப்படியே சொல்றது காலில் ஊற்றுற மாதிரி எழுந்து உட்காருவாங்க. ஆனால் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இனிமே சாமிநாதன் பொறுப்பு எடுத்துக்கிட்டு, சாமிநாதன் அவர் கூப்பிடுவார். அப்போ ஒரு இவ்வளோ நேரம் இருந்தோம், அதை ஒரு 5 நிமிஷம் இருக்கிறதுல நல்லா இருக்கும். நாகராஜ் சார் ஒரு பண்பான தலைவர் என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய அரசியல் இருப்பார், எனக்கு பாலிசி வயசு சில இது முரண்பாடுகள் இருக்கு. ஆனால் நட்பு வகையில் அந்த நாகரிகத்தில் கருநாகராஜன் சார் மிகச்சிறந்த மனிதர். நம்மகிட்ட பொதுக்குழுக்கு வந்தார் ஒரு தடவை, நம்ம என்னெல்லாம் உதவி வேணும்னு சொன்னார். அந்த உதவி ஒரு தடவை அந்த அரசாங்கத்தில் அந்த பேங்க் லோன் ஒன்று பண்ண முடியல. அப்புறம் அவங்களை வர வச்சு தனிப்பட்ட முறையில் அந்த பணத்தை நான் கொடுக்குறேன், அப்புறமா நீங்கள் கொடுங்க, எனக்கு அது சரியாக நடக்கல. ஏன்னா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுங்கிற ஒரு தலைவரை நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். அதுக்கு நாகராஜ் சார் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நம்ம சொன்னோம், அதை செஞ்சு காமிக்கணும். அது மாதிரி பேசும்போது எங்கே பேசினாலும் அந்த குரலில் நட்பும் நாகரிகமும் இருக்கும். அது இன்னைய இதில் ரொம்ப கம்மி. இன்னைக்கு அரசியலில் அவருக்கு இந்த தயாரிப்பாளராக வந்தால் கூட அவர் நமக்கு ஒரு உற்ற தோழன். சிவா சார் சொன்ன மாதிரி, சாமிநாதன் சார் சொன்ன மாதிரி, இப்போ சாமிநாதனோட இது என்னென்னா, அது தெளிவாக சொல்லிடுறேன் சார். சென்சார் போகும்போது ஒரு என்ஓசி, அதாவது எல்லாரும் சம்பளம் கொடுத்துட்டீங்களா,
சம்பளம் கொடுத்த பிறகு சென்சார் கொடுங்க. அதுதான் எங்ககிட்ட லெட்டர் வாங்கணுங்கிறது நாங்கள் ஒப்புதல் கொடுக்கணுங்கிற அவசியத்தில் நாங்கள் இல்லை. ஒரு எல்லா 23 பேர் வந்துருக்கோம், அக்ரிமெண்ட் இருக்குது, இவங்க வேறு சம்பளம் கொடுத்துட்டீங்களா, சம்பளம் கொடுத்து என்ஓசி அப்படி வந்தால் நல்லா இருக்குங்கிறது எங்களோட கோரிக்கை. அதில் எந்த அளவுக்கு உங்களால் அது வந்து செயல்படுத்த முடியுமோ நீங்கள் செயல்படுத்தினா எல்லாரோட பிரச்சனையை வந்து நாங்கள் நிம்மதியாக தூங்குவோம். இப்போ வந்து சம்பளம் வந்து கொடுத்த செக் பாஸ் ஆகுமா, படம் வந்து ப்ரொடியூசர் படம் கொடுப்பாரா அப்படிங்கிற பயத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 20-30% சேலரி வந்து கட் ஆகிடும். அது வராத கணக்கை தான் நாங்கள் காந்தி கணக்கில் எழுதி வச்சுருப்போம். இப்போ அந்த என்ஓசி வந்துருச்சுன்னா எங்களுக்கு 100% வந்துடும். அது மட்டும் ஆமாம் ஆமாம் ஒரு அதை வந்து ஓடிடியில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அது கார்பரேட் கம்பெனிங்கிறதால அவங்க லீகலாக ப்ராப்ளம் வரும்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ஓசி இருந்தால் தான் அது வந்து இது பண்ணுறாங்க. அப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் தாராளமாக பண்ணலாம். அதை நீங்கள் யோசித்து எங்களுக்கு அந்த நன்மை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அனைவருக்கும் நன்றி. இன்னொரு